Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா chicken gravy ரொம்பவே சிம்பிளா செய்ய போறேங்க. நான் வந்து 1/2 கிலோ chicken எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க. நான் வந்து 1/4 கிலோ தக்காளி எடுத்துர்க்கேன். 200 கிராம் வெங்காயம் எடுத்துர்க்கேன். அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன் அளவு, அப்புறம் பட்டை 2 பீஸ், லவங்கம் ஒரு 5 எடுத்துர்க்கேன். 2 பூண்டு, அப்புறம் மீடியம் சைஸ் அளவு இஞ்சி எடுத்துர்க்கேங்க. எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி அதெல்லாம் மிக்ஸில போட்டுடலாங்க. கட் பண்ணி பாருங்க நான் ஒரு கரண்டி அளவு நான் எண்ணெயை சேர்த்திருக்கேன். நான் முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அது சூடான பிறகு தான் நான் எண்ணெயை சேர்த்திருக்கேன். இதில் நான் கடுகு போடலைங்க, வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். நான் சிக்கன் வந்து முதல்ல அலச்சி வச்சுருந்தேன், அதையே நான் சேர்த்துட்டேங்க எண்ணெயில். இது இப்படியே நம்ம வதக்கிடலாங்க. எண்ணெயில் வதக்கிட்டினா தான் நமக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை வாசனைலாம் போயிடும். இது நடுவுலையும் நம்ம நல்லா கலக்கி விட்டாதாங்க அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது வதங்கின பிறகு நம்ம இதாக கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வேணும்னா இது கல்லையோ சோம்போ இல்லை தேங்காய் கூட வேணா போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக செய்கிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதாக கூட நம்ம வந்து சப்பாத்தியோ இல்லை சாதமோ தோசையோ இட்லியோ கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது. பாருங்கள் இது நல்லா மசாலாவையும் அதே மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு இதில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இன்னும் தேவைக்கேற்ப அளவு சேர்த்துருக்கேங்க. பாருங்கள் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து தேவைக்கேற்ப அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் தண்ணி சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க. பாருங்கள் நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறேன். இது கொதிக்கட்டும். பாருங்கள் நான் கொஞ்சமாக முதல்ல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் வாசனைக்காக. பாருங்கள் மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் போடுறேங்க. அப்போ தான் இன்னுமே நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.